போட்டியிடுகிறேன். நான் ஜெயிச்சு வந்த பிறகு மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடமாட்டேன். நான் ஜெயிச்சு வந்த பிறகு மக்கள் பணத்தில் ஒரு பைசா கூட தொடமாட்டேன். யாராவது மேலதிகாரி ஊமத்துல எங்க இருக்கா ஒரு கலவரத்தை வித்தியாசமா அடக்க போயிருக்காரு சொல்லு. ஏன் பிறந்தோம் எதுக்கு உயிர் வாழ்றோம்னு தெரியாமலே ஒரு உயிரினம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதுதான் நினைத்தேன் வந்தாய் 100 வயது. எல்லாத்தையும் பிரைவேடைசேஷன் ஆக்குற இந்த கவர்மெண்ட் ஏன் டாஸ்மார்க்க மட்டும் பிரைவேடைசேஷன் ஆக்கல? ஏன்னா அதுல இருந்து கோடி கோடியா பணம் வருது, கவர்மெண்ட் ரன் ஆகுது. அவ்வளவு வெக்கமா இருந்தா எங்கேயாவது போய் விஷத்தை குடிச்சிட்டு செத்து போங்க. இதுக்கு என்ன இது ஒரு பிரச்சனைன்னு பேசிட்டு இது ஒரு கேவலம். அது சில பேருக்கு கேள்வி புரியும், ஆனா பதில் தெரியாது. ஆனா தற்குறிக்கு கேள்வியே என்னன்னு புரியாது. ஆனா பால் பாக்கெட்ல என்ன இருக்கு? அதை வித்து என்ன செய்ய போகுது கவர்மெண்ட்? அது மக்களுக்கு முறையா கிடைச்சா என்ன, கிடைக்காட்டினா என்ன? உனக்கு தேவைன்னா நீ போய் வாங்கு, ஆவின் பூத்துல போய் வாங்கு அப்படின்னு தான் சொல்லுவாங்களே தவிர ப்ராப்பரா எல்லா ஸ்ட்ரீட்டுக்கும் ஆவின் பால் போய் சேருதான்னு கேட்டா கம்பல்சரி கிடையாது. இதுதான் கவர்மெண்ட், இதுதான் கவர்மெண்ட், இதுதான் கவர்மெண்ட். உடம்புல கட்டு போட முடியாத அளவுக்கு பண்ணுவேன். அதோடைய கேரக்டர், அதோடைய பாடி லாங்குவேஜ், அதோடைய வே ஆஃப் ஸ்பீச், மற்றபடி எல்லாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு நார்மல் கேளா தெரிஞ்சுதா உங்களுக்கு? இதுலேருந்து என்ன தெரியுது? இல்லை நான் பதில் சொல்ல இதுலேருந்து என்ன தெரியுது? இது பைத்தியமா? அவங்களாலையும் யாருக்கும் பிரியோசனம் இருக்காது, யாராலையும் அவங்களுக்கும் பிரியோசனம் இருக்காது. தம்பி வா வா வந்து ஏறு வா. அண்ணி நீ சொன்ன மாதிரி காஸ்டியூம்லாம் போட்டு வந்தோம், ஓகேவா? சரி ஓகேடா, பூத்து க்ளோஸ் பண்ற போறாங்க, ஏறு சீக்கிரம் போவோம். சரி இறங்கி போய் ஓட்டோ போட்டு வா. சரி ஒரு ஓட்டை கூட ஓடக்கூடாது. ஆமா எப்படி ஓட்டு போடுறது? ஓட்டர் ஐடி எடுத்துட்டு போடா. ஓட்டர் தான் கொடுக்குறியா? ஆமா என்ன வயசு உனக்கு? 17. என்னடா அது? அவ்வளவுதானே, மூவ் ஆன். ஓட்டு போட முடியாது, முடிவாகி போச்சு. அப்புறம் என்னத்துக்கு? ஈவினிங் வேற மேட்ச் இருக்கு, வா போய் பாப்போம். ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா. அவங்க தான் தற்குறி. இவங்களுக்கு யாரு நல்லது சொன்னாலும் கேட்க மாட்டாங்க, இவங்களும் யாருக்கும் நல்லது சொல்லி கொடுக்க மாட்டாங்க. ஏண்டா அவங்க ஓட்டு போட்டு வருவாங்கடா? வாடா செப்பல் போட ஓட்டு போட்டு வந்துருவாங்கப்பா. வாப்பா அழுவ கூடாது. போயிட்டு என்ன பண்ணுவ? என்னது? அதெல்லாம் சிரிச்சுக்கணும். அதை வந்து ரொம்ப எப்படி சொல்றது, தனியாக உட்காந்து ரொம்ப ஆழ்ந்து சிந்திச்சுட்டு குழப்பிக்கிட்டு இருக்கக்கூடாது. அதெல்லாம் போகிற போக்கில் நகைச்சுவை, எத்தனையோ நகைச்சுவையில் வாழ்க்கையில் நடக்குது, அதை ஒரு சிரிச்சுக்கணும். நீ போய் என்ன பண்ண போற? விஜய் மாமா கோட்டு போட போறியா? இப்பெல்லாம் உன்னை உள்ள விட மாட்டாங்கடா. பாத்தாடி பார்வதி, என் பிள்ளையோட அறிவை. இந்த உலகத்துல மக்க மனுஷ தோண்ட காலத்துல இருந்து இப்படி யாரா சொல்லிருக்காங்களா? இல்ல யாருக்காவது தோணி இருக்குமா? இவ்வளவு சிந்திச்சுக்கிட்டு தானே இந்த பயப்புள்ள இந்த வயத்துல கிடந்திருக்கா. தனக்கண்டு ஒரு அடையாளத்தை உருவாக்க மாட்டாங்க, அவங்க இனத்தோட வரலாறு என்னன்னு படிக்க மாட்டாங்க. கடைசி வரைக்கும் யாரோ ஒருத்தனுக்கு வால் பிடிச்சிட்டே செத்து போயிடுவாங்க. அவங்க தான் தப்பு. காலையில சும்மா பக்காவா ரெடி ஆயிட்டு வீட்டுல இருக்கிற சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு உங்க ஓட்டர் ஐடி கார்டை கையில் எடுத்துக்கிட்டு முதல்ல பூத்துல போய் நின்னு அந்த விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை ஒரு அழுத்து நில்லு. எங்க போற? என் தளபதி ஓட்டு போட போறேன். ஓட்டு போட போறியா? ஓட்டையில உள்ள போ. சில பேர் கேட்டு திருந்துவானுங்க, சில பேர் பார்த்து திருந்துவானுங்க, சில பேர் பட்டு திருந்துவானுங்க. ஆனா தற்குறி கேட்டாலும் பார்த்தாலும் பட்டாலும் திருந்தவே திருந்தார்.
பில் திணிக்கிற சில் திணிக்கிற பல்டே குள் திணிக்கிறத்தில் கிண்ணிக்கிற ஏ விலகிடுமா விலகிடுமா. எனக்கு வந்து இன்ன வரைக்கும் பாலிடிக்ஸ் பத்தி தெரியாது. பெத்த வயிறு பத்திட்டு எரியுது. அந்த மாதிரி பார்த்ததுல உங்களுக்கு என்ன காரணது விஜயோட அரசியல்? அவ்வளவு பெரிய ஜனநாயக ஆடியோ லான்ச்ல அவர் அழுவல. ஆனா அந்த ஒரு மீட்டிங், இந்த மாதிரி ஒரு மீட்டிங்ல அவர் அழுறாருன்னா மக்கள் மேல பாசம் இல்லாம இருக்கும். அதையும் நடிக்கிறாரு அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது. சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். அது சொல்றவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க, நம்ம அதெல்லாம் எடுத்துக்கூடாது. இல்ல என்ன ஓட்டே இல்லை எங்களுக்கு, இல்ல என்ன ஓட்டே இல்லை எங்களுக்கு. நேர்மை, நீதி, நியாயம் ஜெயிச்சது. அரசியல் வந்து தனியா ஒரு ஆள் வருவாங்க. எங்க அண்ணனுக்கு தான் குடும்பமா வரும். அழுதுகிட்டு சொல்றேன்டா தாத்தா, டே வேண்டாடா கண்ணு, வேண்டாடா கண்ணு, டே 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 உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். இனிமேல் அந்த தப்பு பண்ணிட்டாருங்களா? ஆனா பண்ண பசங்களை என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு குடும்பமே வருது நான் அரசியலுக்கு, நான் வரேன்னு கணவன் மனைவி குழந்தைங்க பையன் எல்லாருமே வராங்க. குடும்ப அரசியல் தான் இது. ஒரு நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், அது ஒரு சின்ன நகைச்சுவை, இது கொஞ்சம் பெரிய நகைச்சுவை. இதுக்கு பேர் எங்கள் அப்பத்தா சொல்லும் அடிக்கடி, இதெல்லாம் தாண்டா பேராண்டி கால கொடுமை அப்படின்னு. இது ஒரு கால கொடுமை, அனுபவிச்சுக்கிற வேண்டியதான், வேற என்ன பண்ணுறது. தற்குறிக்கு காது இருக்கு ஆனா நல்லதையே கேட்காது, தற்குறிக்கு வாய் இருக்கு ஆனா நல்லதையே பேசாது. வாய்ஸ் அவுட் ஃபார் ரீஎலெக்ஷன் இன் தமிழ்நாடு. வாய்ஸ் அவுட் ஃபார் ரீஎலெக்ஷன் இன் தமிழ்நாடு. இவன் அவனா இருப்பானோ? இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, உங்க எல்லாருக்குமே தெரியும், நேற்று தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடந்திருக்கு. பட் இது ப்ராப்பரா ஃபேராவே நடக்கவே இல்லை. ஆஹா, இவன் அவனே தாப்பா. கண்டிப்பா எலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாட்டுக்கு ரீ எலெக்ஷன் வச்சே ஆகணும். இந்த மூடன் அன்றைக்கும் அப்படித்தான் சொன்னான். கண்டிப்பா எலெக்ஷன் கமிஷன் தமிழ்நாட்டுக்கு ரீ எலெக்ஷன் வச்சே ஆகணும். எல்லாருமே வாய்ஸ் அவுட் கொடுங்க. முடிஞ்சிருக்கு, இன்னும் மீதி இருக்குல்ல. இன்னும் மீதியா? அடிக்கிற அடியில உடம்பெல்லாம் புண்ணாயி பொணநாத்தம் வர அளவுக்கு அடிக்கணும். யார்? இவனத்தானே. ஒன்ன தாண்டா பெலோ அட்ரா, அடிக்கிற அடியில பின்னினும். தற்குறிக்கு கண் இருக்கும் ஆனா நல்லதையே பார்க்காது. இத மனுஷலிஸ்லயும் சேர்க்க முடியாது, மிருகங்களிஸ்லயும் சேர்க்க முடியாது. தளபதி அண்ணா நேத்துல இருந்து சாப்பிடல, குளிக்கல, பல்லு விளக்கல. எதுக்கு? எதனால? எல்லாம் பார்க்க போற சந்தோஷத்துலதான். என்ன எப்படி புலம் போடுற ஆதா மீனாட்சி? இந்த இடம் தான் தெரியல இடம். மனசை தேத்திக்கங்க, பயந்துறாதீங்க. ஆனா அந்த படுபாவி பைய, கோமாளி பைய, டேய் உனக்கு வச்சுக்கிறேன்டா வெயிட். தலை வலிக்குது எனக்கு, அப்படிதான் இருக்கு. தளபதி எனக்கு ஒரு டவுட், இந்த நாவல் பட்டு விஜயெல்லாம் எதுக்கு நீ வேட்பாளரா போட்ட? எனக்கு பத்திக்கிட்டு வருது. ஏன் தளபதி இப்படி தூய சக்தின்னு சொல்லிட்டு புறா பயிலும் தீய சக்தியா புடிச்சு நிறுத்தி வச்சிருக்க? ஏன் தளபதி? நீ ஜெயிச்ச மாதிரிதான் போ, நீ ஜெயிச்ச மாதிரிதான் போ. எந்திரி மாமா, எந்திரி, எந்திரி, வண்டிக்கு போயிடலாம், வா வா. மக்கள் நமக்கு விசில் ஊதுறாங்களோ இல்லையோ, சங்கூத போறது கன்ஃபார்ம். அட பாவி சண்டாளா, நீயாடா என்ன கொலை பண்ண பார்த்த? இது என்ன விதமான அபூர்வ உயிரினம்னு அதுக்கே தெரியாது. அதுதான் குழந்தைங்க வந்து பிறந்தாங்கன்னா அம்மான்னு தான் சொல்லி அழுகுவாங்க. இப்ப இனிமே பிறக்கிற குழந்தைங்க எல்லாருமே டிவிக்கேன்னு தான் பேச போறாங்க, கூப்பிட போறாங்க. 26ல தளபதி தான் சிஎம் உட்காருவாரு. இவங்களை போற ஊசி போட்டு கொண்டு வரணும் அப்படின்னு பேட்டி கொடுத்துருக்கேன். ஊசி போட்டு கொண்டு கடலில் போட்டணும். இவங்க இந்த பூமிக்கு தேவையில்லாத எக்ஸ்ட்ரா வெயிட். உதயநிதி வேஸ்ட். ஒரு கணக்கு தெரியாது, ஒரு இங்கிலீஷ் பேச தெரியாது, ஒரு எந்த ஒரு நாலேஜுமே கிடையாது அவங்களுக்கு. முக ஸ்டாலினுக்கு அப்படிதான், எதுவுமே கிடையாது. ஒரு நாலேஜ் இருக்கிற விஜய் வந்தா மட்டும்தான், ஒரு நாலேஜ் இருக்கிற விஜய் வந்தா மட்டும்தான். ஒரு நாலேஜ் இருக்கிற விஜய் வந்தா மட்டும்தான். ஆமா, அழகு, ஐயோ அவ்வளவு அழகு, கோடி அழகு, அழகு, ஐயோ அவ்வளவு அழகு, கோடி அழகு. மண்டைக்குள்ள மூளைன்னு ஒண்ணு இருக்கும், ஆனா அது வேலையே செய்யாது. இவன் மூளைய இன்னொருத்தன் யூஸ் பண்ணி கொண்டிருப்பான், ஆனா அது இவனுக்கே தெரியாது. துபாயில இருந்து எங்க அண்ணனுக்காக
வெளிநாட்டுல இருந்து வந்து எங்க அண்ணனுக்கெல்லாம் ஓட்டு போட்டாங்க தெரியுமா அப்படின்னு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் இன்னைக்கு படிச்சு பொருளாதாரத்துல மேல போய் வெளிநாடு வரைக்கும் போய் சம்பாரிச்சு ஒரு ஓட்டு போடுறதுக்காக வெளிநாட்டுல இருந்து இங்க வரைக்கும் வராங்கன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்குனது திமுகடா. மே 4ஆம் தேதி தெரியும், பாட்டு பாடுறது, டான்ஸ் ஆடுறது, மாசா டயலாக் பேசுறதுலாம் அரசியல் கிடையாது. அதே மாதிரி கேரளா தேர்தல் வந்திருக்கு, விஜய் அரசியல் எப்படி பாக்குறீங்க? ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. சாம்பார் ஆப்பு எனக்கு எனக்கு மட்டும் டிசைனா பிரச்சனை வருது. ஓட்டு போட்டு வந்து 2 மணி நேரம் ஆச்சு. நான் ஆர்டர் பண்ண ட்ரெஸ் இப்பதான் டெலிவரி ஆகுது. நாளைக்கு தான் டெலிவரி ஆகுன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் டே போய் ஓட்டு போட்டு வந்துட்டேன். ஆனா இன்னைக்கு டெலிவரி ஆயிடுச்சு. ரொம்ப ஆசையா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பேசாம ஓட்டு போயிட்டு இன்னொரு லைன்ல நின்றுட்டு வந்துடவா. ஐயோ, நாளைக்கு டெலிவரி ஆகும்னு நினைச்சிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டேன். எங்க அம்மா நம்பர் கொடுத்துருக்கேன் போல, அது இன்னைக்கே டெலிவரி ஆயிடுச்சு. கஷ்டப்பட்டு அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டு காசு வாங்கிட்டு போய் இந்த பால் கலர்ல சட்டை பிஸ்கட் கலர் பேண்டும் வாங்கினேன். வீணா போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். பேசாம பாலும் பிஸ்கட்டும் வாங்கி வச்சிருந்தானக்கா முக்கிய டேஸ்டா சாப்பிட்டுருக்கலாம். என் வயிறு எரியுது ஃப்ரெண்ட்ஸ். நேற்று வரைக்கும் நான் ஒண்ணுமே புரியாம இருந்தேன், நிம்மதியா இருந்தேன். இப்ப எது எது என்னென்ன யார் யாரு எப்படி எப்படின்னு தெரிஞ்சு போச்சு. கவலையும் கூடவே வந்துருச்சு. முந்தி மாதிரி சிரிக்க முடியல நான் புள்ள. ஏய் நண்பா நண்பீஸ், அம்மா அப்பா கிட்ட சண்டை போட்டு தளபதி மாதிரியே பால் கலர்ல சட்டை பிஸ்கட் கலர்ல பேண்ட் வாங்கிட்டு கெத்தா மாசா போய் எலெக்ஷன்ல விசிலுக்கு ஓட்டு போட்டுட்டு வெளியே வந்துட்டு கொத்தகையில நிக்கிற ஏமாட்டா சொல்லி ரீல்ஸ் போடலான்னு ஆசையா பூத்துக்கு போனா அங்க எனக்கு ஓட்டே இல்லைன்னு சொல்லி பேட்டி விடுறாங்க. யோ 18 வயசு ஆகி போச்சு எனக்கு, நான் ஒரு இந்திய குடிமகன், நான் ஓட்டு போட்டே தீர்வேன்னு ரூல்ஸ் பேசினா டே எஸ்ஐஆர்ல பேர் இருக்கான்னு கேக்குறாங்க. எஸ்ஐஆர்னா என்னன்னு கேட்டேன். அங்க இருக்கிற போலீஸ் துப்பாக்கி வச்சு துரத்திக்கிட்டு வர்றாரு. யூ டிராப்ட் திஸ்டா மாட்டிக்க. என்ன ஓடு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். வேற பால் வாங்கணும் மூக்குல மாட்டுறதுக்கு, அது மட்டும் வாங்கிட்டு வரேன். ஜோக்கர். அப்ப இதுகளை திருத்தவே முடியாதா? முடியவே முடியாது. முடிஞ்சா இந்த மாதிரி அபூர்வ உயிரினங்கள்ட்ட இருந்து நீங்க விலகி நடந்து கொள்ளுங்க. உங்க வாழ்க்கையாச்சும் நல்லா இருக்கும். தூங்கிட்டா சார். ஜோசப் விஜய் கடகராசி பூச நட்சத்திரம். மக்கள் ஏமாத்தலாம், கண்டிப்பா கடவுள் ஏமாத்தாதுன்னு ஒரு நம்பிக்கையில எங்க விஜய் அண்ணா பேருக்கு இன்னைக்கு நான் அர்ச்சனை பண்ணிட்டு வந்தேன், அவர் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு. கண்டிப்பா இந்த டைம் அண்ணா கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை ஏமாத்தின மாதிரி நாங்க உங்களை ஏமாத்திட மாட்டோம். நான் கடலூர்ல இருந்து பேசுறேன், நீங்க கடலூருக்கு கண்டிப்பா வருவீங்கன்னு சொல்லிட்டு இந்த கிஃப்ட் உங்களுக்கு வாங்கி வச்சிருந்தேன். பென் கிரீன் கலர் பென்னு, நீங்க சிஎம் ஆயிட்ட அப்புறம் இதுல சைன் போடணும்னு சொல்லிட்டு. பென் கிரீன் கலர் பென்னு, நீங்க சிஎம் ஆயிட்ட அப்புறம் இதுல சைன் போடணும்னு சொல்லிட்டு. மென்டல் ஹாஸ்பிடலுக்கு போன் பண்றான். கோழி முட்டை போடும் போதுதான் எடுக்கணும். முட்டை வரலன்னு விரல விட்டு நோண்டுனா கோழி செத்துரும். கண்டிப்பா நீங்க ஜெயிச்சுட்டு எங்களை பார்க்க நீங்க வரணும். எங்க கையாலே இது பள்ளி கொண்டு சொல்லுது, பள்ளி கொண்டு சொல்லுது. இந்த புடி பள்ளி கொண்டு சொல்லுது. எங்க கையாலே, கடலூர் மக்கள் கையாலே நாங்க வாங்கி வச்சிருக்க கிஃப்ட் எல்லாத்தையுமே உங்க கையில நாங்க தரணும். வெற்றிவேல் வீரவேல். நீ பழனிக்கே பால் காவடி எடுத்தாலும் ஒரு அடி நகராது. புஷ்பா, எதுக்கு ஜூலை 24 அன்னைக்கே என்ன சிஎம் ஆக்கணும்னு நினைச்ச நீ? இன்னைக்கே என் பொண்டாட்டி சீவள்ளி போண்டனால இப்ப ஆக்கம் போன எப்ப ஆக்கணும் சிஎம் பர்த்டே கிஃப்ட். எனக்கு வெளியாயிடுச்சு சொல்லிட்டேன். நீ ஏதாவது பண்ணாதடா. நீ இல்ல, நான் பார்த்துன்னா இருந்தேன். நீ போடா, நான் வக்கீல பேசி முடியும்னு சொல்லணும் போல. வக்கீல பேச மாட்டாரு. ஏண்டா ஊர்ல உன்னை கேட்டு என்ன அடி வரானுங்க? அதான் சாமர்த்தியமா வக்கீல போட்டு விட்டேன். ஒட்டை எடுத்துட்டானுங்க பாவம். எனக்கு வெளியாயிடுச்சு. பலா பலா வேணாம் பலா, பயமா இருக்கு பலா. எங்க போனாலும் உன்னை பிடிச்சிருவானுங்கடா. பலா பலா, என்ன நம்பியா தனியா இருக்கிறா பலா. என்ன பண்றது? நீ இல்ல, நான் பார்த்துதான் இருந்தேன். அந்நிய தூக்கின்னு போயிட்டாங்க. இது உலக நடிக்கிறா சாமி. தம்பி கொண்டு தெரியல. என்னையா நான் ஏன் கஷ்டம்
எனக்கு இங்கேனா ஐயன் செம்ம கண்டா இருக்கு. இந்த வாட்டி விட மாட்டோம். உன்னை யாராச்சும் கேட்டாங்களா? உனக்கு கேட்டாங்களா? வாய மூடு. பிடிக்கிறேன்னா ஒதுங்கிடும். வாய் மூடு. லங்க வந்து செட்டா ஆமா. ஏன்னா வந்து கோடல கூட பரவாயில்லை. அவன் கொன்னுட்டு தான் போவோம். நானும் சாவுக்கா ரெடியா இருக்கேன். எப்ப வேணா நானே சுட்டுவேன். நன்றி, வணக்கம்.